பாத்து வாங்கடா மாப்ள. நீ உருண்டுறாதடா புளி மூட்டை. டேய் மாப்ள, ஏ அப்பதாடா. அப்பதா. ஆரு. ஐயோ வந்துட்டான்டா. டேய் ஆறுமுகா. அப்பதா. அப்பதா. ஐயோ அப்பதா. 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 அப்பதா நில்லு. அப்பதா. அப்பதா. நில்லுங்க. உன்னை காப்பாத்துடா. ஆறுமுகா உன் புள்ளனை ஐயோ ஆத்தா கொண்டு வா போல் இருக்கு. டேய் கருப்பசாமி நாதா இறக்கி விடுறா. நாதா இறக்கி விடுறா. வயசான காலத்துல ஏன்டா இப்படி மிஸ் பண்ற? நீ எங்க அம்மாவை தூக்கலாம், நான் உங்க ஆத்தாவை அடிச்சு தூக்குறேன். பல்ல உடைச்சிடுவேன். இறக்கி விடுறா. இறக்கி விடு. பின்ன என்னப்பா, நான் ஆசாசையா அப்பதான்னு கூப்பிடுறேன். ஏதோ பேய பார்த்த மாதிரி ஓடுது. நீ பேய் தான்டா, பண பேய். எப்ப பார்த்தாலும் பணம் தானே வர. இந்த வாயை மூடாதா. பெரிய படிப்புல சும்மா வா. பணம் செலவு பண்ணத்தான் முடியும். நீ வா ராசா. நீ வா. டேய் ஆறுமுகம், இவனை துருத்து ஊது விட்டுக்கணும்டா. ஒரு ஆள் சம்பளம் நிச்சயமாங்கல்ல? ஏய் கிளவி. ஏன்டா முறைக்கிற? ரெண்டு கண்ணை நூண்டிடுவேன். ஆத்தா பையனை முன்னாடி வச்சிட்டு இருந்தேன். கட்ட கோபம் சொல்லிட்டேன். கண்ணு காலேஜ் எவ்வளவு ராசா ஃபீஸ் கட்டணும்? 10,000 ரூபாய். மழிக்கு கிடக்குறாடா. அவங்களுக்கு போய் நெருக்கிறியடா. இந்த தண்டட்டி வித்து தான் காலேஜுக்கு பணம் கட்டலாம்னு நினைச்சேன். கிளவி கொல்ல பாக்குறிய. போய் சோடா வாங்கிட்டு வாடா. அட சும்மா இருப்பா. அப்பத்தா கண்ணு முழிச்சா தண்டட்டிய கழட்ட விடுமா? இந்த மாதிரி நேரத்துல தான் கழட்ட முடியும். செயினை கழட்டுப்பா. அதெல்லாம் கவரிங்கடா மகனே. நீ காலேஜ்ல படிக்கிறது நிரூபிச்சுடா. நிரூபிச்சுட்ட. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. இது 500 ரூபாய். 10,500 ரூபாய். இதை கொண்டு காலேஜ் கட்டிட்டு நல்லா படிக்கண்ணு. சரிப்பா. முடிச்சுக்கு போதுடா. ஐஸ் இருக்கு பை. டேய் பை டாடா. நீ பணப்பேய் தான். அட செல்வா. டேய் செல்வா. கோபாலே எப்பற இருக்க? நல்லா இருக்கேன்டா. இந்த பாத்து எம்புட் நாளாச்சு. வா. ஏய் சக்தி, என் ஃப்ரெண்ட் கோபால்ரா. சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவே படிச்சோம்டா. வாங்க சார். நைஸ் டு மீட் யூ. வாங்க, இதான் நம்ம கடை. குலத்தொழில் ஃப்ரெண்ட். நானும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு கொல்ல ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்டு. ஆனா பகவான் என் தலையெழுத்து இப்படி எழுதிவிட்டான். நான் ஒரு மடையன் என்னை பத்தியே பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அது என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. போன வாரம் உச்சி வெயில்ல அப்பா வயக்காட்டில் நடந்து வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நாங்கெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். உசுருக்கு ஒண்ணு ஆபத்துல ஃப்ரெண்டு. என்னடா சொல்ற? ஆனா மாப்பிள்ள, ஒரு கையும் ஒரு காலும் விளங்காம போயிடுச்சு மாப்பிள்ள. ஐயோ, ஏன்டா இதை முன்னாடியே சொல்லல? அப்பா, செல்வம் எப்படியா வந்த? உங்களுக்கு போய் எப்படிப்பா எப்படியெல்லாம் வரசிக்கு சொல்லிட்டாயா வரும். சரி, அதோடு நல்லா படிக்கிறியா? எனக்கு ஏன்பா இதெல்லாம் தெரியப்படுத்தல? உன் படிப்பு கெட்டு போக கூடாதுன்னு தாயா சொல்லல. அப்பா, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்பா. என் கூட படிக்கிறவங்க. அம்மா. செல்வா, வாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. இவங்கெல்லாம் என் கூட படிக்கிறவங்கம்மா. வாங்கப்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கோம்மா. கொஞ்சம் இருங்க ஐயா, சோறாக்கிறேன். செல்வி, கறிக்கடை தந்திருக்கா பாருமா. சரிம்மா. அம்மா. என்னப்பா? காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ், டேர்ம் ஃபீஸ்லாம் கட்டணுமா? எவ்வளோப்பா? 12,500 ரூபாய். அவ்வளோதானே? கட்டிட்டா போச்சுப்பா. நீ வருவேன்னு தெரியும். தெரிஞ்சுதான் 10,000 ரூபாய் சீட் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா. போதும். நல்லா சாப்பிடுறியா? போதுமா. அம்மா, இனிமேட்டு நான் ஒருத்த மட்டுமே உன் பிள்ளை இல்லம்மா.
கருப்பசாமி, சக்தி, ரமேஷ், கோபால் இவங்க எல்லாருமே உன் பிள்ளைங்க தாமா. நீ சொல்லாட்டியும் எல்லாரும் என் பிள்ளைங்கதான் ஐயா. என்னடா அப்படி பாக்குற? உண்மையதான் சொன்னாங்க. சாப்பிடுறா கருப்பு. செல்வி, அண்ணா நீ எதுவும் சொல்ல வேணாம். இனிமேல் எனக்கு 5 அண்ணனுங்க. போதுமா போதும். ஏமா இப்படி செஞ்ச? என்னையா சொல்ற? தாலி ஏமா வித்த? தாலி என்னப்பா, எங்களுக்கு உன் படிப்பு தான் முக்கியம். படிச்சு முடிச்சு பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு எங்களை காப்பாத்த போறோனே நீதானப்பா. உன்னை விட இது ஒண்ணு எங்களுக்கு பெருசு இல்லப்பா. இந்த பணத்தை கொண்டு போய் காலேஜ்ல கட்டிடுப்பா. கவலைப்படாத அர்ச்சனா, அடுத்த வாரம் சீக்கிரமா போய் எல்லா புறாவையும் நாமளே வாங்கிடலாம். நான் சந்தோஷமா இருக்கிறதே வாரத்துல ஒரு நாள் தாண்டே. பறவைகளை சுதந்திரமா பறக்க விட்டு பாக்குறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் எனக்கு கிடைக்காது. அந்த சந்தோஷமும் இன்னைக்கு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. என்ன பாக்குறீங்க? உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல விஷயத்தை யார் செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏ ஆகாலி மாகாலி பாகாலி பத்திரகாளி மடப்புறத்து காலி அம்பிட்டு பேருக்கு நான் சொல்ல போற மெசேஜ் என்னன்னா, என் பிள்ளை காலேஜ் படிக்க போறாங்க. அதனால எல்லா காலையும் கூடயே போகணும், கூடயே வரணும், கூடயே இருந்து கடைசி வரைக்கும் எங்க பிள்ளைக்கு படிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து எங்க சாய்சனுக்கு பெருமையை சேர்க்கணும் என் தெய்வங்களா. என்ன சாமி என்ன கல்ல சுண்ணாம்பு போட்டியாப்பா? சுண்ணாம்பு விதிக்கு வித்தியாசம் தெரியாம புள்ள கண்ணை கட்ட முடிய மச்சான். ஒண்ணு ஆகாது சாமி. சுண்ணாம்பு தான் ஆத்த பத்திரகாளி காப்பாத்த தொடச்சு விடு. ஐயா ராசா 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 வேணா 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 வேணா. சரிப்பா வாய முறா, ஏன் வாய பழக்கற? காலேஜாக போற பிள்ளை கை நடிக்கிட்டு பெத்தவளா நீ? சாமி இந்த முத்து மாலைய நீ கழுத்துல போட்டுக்கிட்டா அந்த முத்து மாலை கூடியே பாடி சொல்லி தருவா சாமி. எல்லாம் கொலை முடிச்சாமே. சாமிங்களா எல்லாரும் பிள்ளைக்கு ஆசிரியர் பண்ணி உபதி அள்ளி போடுங்க சாமி. அது சுண்ணாம்புல சாமி உபதி சாமி. சுண்ணாம்பு போட்டு தொலைச்சிடாதீங்க. Hey boys, move, move. இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? சாமி இன்னில இருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி. அதுக்காண்டி என் குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சூடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. மத்தியானம் எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போங்க சாமி. யோ, இது வீடா? காலேஜ் அது? சாமி நாங்க எங்க அடுப்பு வைக்கிறோமோ அந்த இடம் பூரா எங்களுக்கு வீடு சாமி. எங்கட பட்டா கேட்க மாட்டாங்க, இடத்து வரை கேட்க மாட்டாங்க. You bloody stupid idiot. What the hell you are talking? யா புள்ள சாமி நம்ம பாத்து நம்மள மாதிரி கத்துது. யோ, இப்போ நான் பேசுறது இங்கிலீஷ்யா? யாப்ல என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது? அதானே தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம என்னத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுற சாமியா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமையா? சாமி என்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி. தபார் இங்க எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ். அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னல தரவோட்டு மூடி இருக்கு சாமி. எங்களுக்கு எப்பவும் திறந்த வெளியே சாமி. அதனால பிரியா சந்தோஷமா போசாமி. அது போக எல்லா இன்சபடி எங்கள்கிட்ட இருக்கு சாமி. எங்கள மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி. தபார் ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போனதா உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான். என்ன சாமி எங்க பிள்ளை உள்ள படிக்க போயிட்டா நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? இப்பவே நாங்க எல்லாரும் வெளிய போறோம் சாமி. போ சாமி உள்ள போ சாமி. போ போறா. அதான் நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அப்போ நீ ஆசீர்வாதம் பண்ணு. ஏன் நம்ம பிள்ளை காலேஜுக்கு